வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி அவசர குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, தக்காளி 1 பெரியது, தேங்காய் அரை கப், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச், பச்சை மிளகாய் 3, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, தக்காளி இது எல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இதில் இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்து கூட உப்பு, மஞ்சள் தூள் இது ரெண்டையும் போட்டு மறுபடியும் நல்லா வதக்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம ஊற்றி மறுபடியும் ஒரு லேசா வதக்கிக்க போறோம். குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம அதில் தண்ணி சேர்த்திக்க போகிறோம். பொதுவாக இட்லி தோசைக்கு கொஞ்சம் நீர் பதத்தில் குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட சேர்த்திக்க போகிறோம். நம்ம குழம்புல ஊற்றின மசாலா பேஸ்ட் வேக வேக குழம்பு மறுபடியும் திக்காயிடும். அவ்வளவுதான், மிக மிக சுலபமான அவசர இட்லி தோசை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.